இந்த காருக்கெல்லாம் பாடி கவர் போடுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுவும் தனியா போட்டா இன்னும் சிரமமா இருக்கும். இந்த மாதிரி வலிக்கி வலிக்கி கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம இப்ப எப்படி இந்த பாடி கவரை யாருடைய உதவியும் இல்லாம தனியாவே ரொம்ப ஈஸியா போடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக நாம ஒரு தடவை மட்டும் எப்படியாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இது மாதிரி பாடி கவரை கார் மேல ஃபுல்லா போட்டுக்கணும். இதுக்கப்புறம் தான் நாம இதை ப்ராப்பரா எடுத்து ப்ராப்பரா போட போறோம். முதல்ல என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் சைட்ல இருக்கிற ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கிட்டு பின்னால போய் அதே மாதிரி அந்த பக்கத்தை மடிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரண்ட்ல வந்து கீழே இருக்கிற இன்னொரு பக்கத்தையும் எடுத்து இந்த மாதிரி மேல போட்டுறணும். போட்டுட்டு பேக் சைடுல போய் அங்கேயும் ஃப்ரண்ட்ல மடிச்ச மாதிரியே மடிச்சு விட்டுட்டா இப்ப இப்படி தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி ஃப்ரண்ட் சைடுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் பண்ணி அப்படியே பின்னால வரைக்கும் எடுத்துட்டு போயிடணும். ஃபுல்லா சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம அதை எப்படி சுத்தணுமோ அப்படியே எடுத்து காருடைய டிக்கிக்குள்ள வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பாடி கவர் போடணும்னா இப்ப யாருடைய ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்ல. அதை அப்படியே எடுத்து நம்ம காருக்கு மேல வச்சு நம்ம எப்படி சுத்தணுமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு விட்டா இப்படி காருடைய ஃப்ரண்ட் சைடு வரைக்கும் வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் நாம ஃபர்ஸ்ட் மடிச்சு வச்சிருக்கிற ஒரு பகுதியை ஃப்ரண்ட் சைட்லயும் பேக் சைட்லயும் போய் இது மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைட்லயும் பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் அதே மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டா இப்ப அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. திரும்பவும் நம்ம எடுக்கணும்னா இதே மாதிரி தான் எடுக்கணும். போடும்போதும் இதே மாதிரி தான் போடணும். இது மாதிரி போட்டா நம்ம யாருடைய ஹெல்ப்பும் இல்லாம நம்மளே ரொம்ப ஈஸியா போட்டுக்கலாம்.